அடுக்கடுக்காய் பேசி நிற்பார், அலையலையாய் கருத்து வரும். பொடி வைத்து ஊதுவதில் பொற்கொள்ளர் தோற்றிடுவார். சாணக்கியனா அவனையும் சாடுகின்றேன் பார் என்பார். கோலோச்சும் கோமான்கள் குறுக்கு வழி சென்றிட்டால் தருக்கடைக்கு நிற்க வைப்பார், தக்க பாடம் கற்பிப்பார் அண்ணாதுரை. ஜீவா வீட்டில் இருக்கும்போது மகாத்மா காந்தி பார்க்க போறாரு. அவர் வீட்டில் மகாத்மா உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 3 கால் மட்டும் உள்ள ஒரு நாற்காலி இருக்கு. உரல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை ஒரு பக்கம் வச்சு அது மேல அந்த நாற்காலியை போட்டு ஒரு துண்டை போட்டு உட்கார சொல்றாரு. சுத்தி பார்த்துட்டு மகாத்மா கேட்கிறாரு ஜீவாவை, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்குது. ஓ இருக்கேங்கிறாரு. என்னன்னு? இந்த இந்தியா தான் என்னோட சொத்துங்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஜீவா நீங்க தான் இந்த இந்தியாவோட சொத்துங்கிறாரு. அப்போ காலுக்கு செருப்பமில்லை, கால் வயிற்று கூழுமில்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசியற்று போனோமடான்னு சொல்லி இந்த ஏழைகளா இருக்கிற அந்த சமுதாயம் உயரணுங்கிறதுக்காக போராடின தலைவர் தொண்டர்களிடம் வசூலித்த பணம் கையில இருக்கு. பசி மயக்கத்துல அதுல இருந்து ₹1 எடுத்து ஒரு டீ குடிக்காம மயக்கம் போட்டு கிடந்தாரு ரயில்வே ஸ்டேஷன்ல. எப்படிப்பட்ட தலைவர்கள் பாருங்க.